வெல்கம் டு கோபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் பிவிக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து 29வது வீடியோ இதுவரை நான் 28 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது இன்னும் பார்க்கலன்னா பார்த்து வந்துருங்க. சரி, ஓகேங்க. இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 அப்படின்னா இது அப்படியே ஆஃப்னா மல்டிப்ளை சரிங்களா. அப்போது 15%க்கு டிவைட் பை 100 போட்டுக்கணும் சரிங்களா. இன்ட்டு 25/100. எதுக்கு சார் இந்த 100 போகிறோம்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பர்சன்டேஜ், அதுக்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்ட்டு 10,000. ஓகேவா. 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இப்போ 15 25 மல்டி பண்ணுங்க. 25 15 5 2 10 12 5 2. ஆன்சர் 5 7 3. ஆன்சர் 375 இருக்காங்க. ஆப்ஷன் கரெக்ட். இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், ஒரு பர்சனோட இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதான், 10% குறையுதான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் XY/100. சரியாங்க. எக்ஸுனா இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம். 10 மைனஸ் 10 மைனஸ் 10 × 10/100 ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், மைனஸ் 100/100 அடித்தா -1%. அப்போ பர்சன்டேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க, 1%. இவ்வளோ தான் சரிங்களா. ஈஸி தாங்க, ஒன்றுமே இல்லை. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட்ஸ் நம்பராக எக்ஸாக்ட்லி டிவைட் ஆகுதான் இந்த 2 நம்பரை. இங்கே ஸ்மாலஸ்ட் சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் தான் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 96 120. எல்சிஎம் எடுத்தால் 3 டேபிள் போடலாமா சார் கேட்டிங்கன்னா போடலாம். அப்போது 3 டைமா 3 3 9 பேலன்ஸ் 2 40. இப்போது 4 டேபிள் ட்ரை பண்ணலாமா. 4 டேபிள் ட்ரை பண்ணுங்கள். 4 8 32 10. அகைன் 2 பண்ணுங்கள். 4 5. அப்போ 20. இங்கே 20 இன்ட்டு இங்கே ஒரு 8 × 3 அடித்தா 24 வருமா. இங்கே ஒரு 20 இருக்கா, அது பண்ணுங்கள் 20. அப்போது 8 480. இதுதான் எல்சிஎம். ஆன்சர் அவ்வளோதானே சார் இருக்கிறீங்க? இல்லை. இப்போது ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட்ஸ்னால் 10,000. ஓகேவா. அது ஹையஸ்ட்னாங்கன்னா 9 4 வாட்டி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே ஸ்மாலஸ்ட் கேட்டால் 10,000 போட்டால் போதும். 480 எழுதுங்க. 480. எத்தனை டைம்ஸ் சார் போடலான்னா 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வரும், 6 9. ஏன்னா அப்போ தான் 1000க்குள்ளே முடியும். நீங்கள் 3 டைம் போட்டிங்கன்னா 1000க்கு மேலே போயிடும், பண்ண முடியாதுல்ல. அதனால் இதோட படிக்கோங்க. சரி, ரைட். இப்போது சாருங்க, மேலே உள்ள நம்பர் லைனாக இல்லை, மாற்றிடுவோம். 10,000 2 0 4 0 9 6 0. இப்போ இந்த 0க்கு 0 அப்படியே தான், பிரச்சனை இல்லை. இங்கே அடிக்கலாமா? 10 வாங்க, ஏன்னா அடங்காது 10. இங்கே 9,000. அப்போ இங்கே 4, இங்கே 0, இந்த 0 இருக்கிறீங்க 0. ஒருவேளை சார் இங்கே 0 போட்டுக்கிறேன் சார், இங்கேயே நம்ம 0 போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் மேலே என்ன வரும்? 20 வரும், கீழே 400 வரும். இவ்வளோ தான். இப்போது என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் போட்டோமா, அதை எழுதுங்க. 10,000. சைடில் என்ன இருக்குது பாருங்கள், 480. இங்கே என்ன இருக்குது? 400. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸ்மாலஸ்ட்னாவே இதே ரூல்ஸ் தான் சரிங்களா. 480ல் 400 போச்சுன்னா எவ்வளோங்க? ஆன்சர் 80. இந்த அப்போ வர ஆன்சரோட இந்த 10,000 ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 80ஓட 10,000 ஆட் பண்ணாங்க, என்ன வரும்? 10,080. ஆன்சர் இருக்கா? 10,080. இங்கே பாருங்கள், சி. அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதாங்க. இது வர ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா இப்படி பண்ணணும் தேவையில்லை, இதையும் மைனஸ் பண்ணாலே போதும் சரிங்களா. ஹையஸ்ட் நம்ம வரும் பின்னாடி இருக்கும், அதில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், எல்சிஎம். இது கொடுத்துறாங்க சரிங்களா. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது போடலாம், ஈஸியாக இருக்கும். 2x3, அது 8x3. இங்கே க்யூப் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியும் 8 வந்து 2ஓட க்யூப்னுட்டு. அப்போ 2x⁻3 மைனஸ் 3y⁻3. ஓகேவா. இந்த ஒரு டேர்ம் இருக்குது. இது இப்படியே வச்சுருப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேர்ம் இருக்கா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 4x மைனஸ் 6y⁻3. இது எது காமன் எடுக்க முடியும் பாருங்கள். 2வை காமன் எடுக்கலாமா? அப்போ 2வை காமன் எடுத்துடலாம், ஆனால் மேலே க்யூப் இருக்கா. அப்போ இங்கே 2³ வருமா. சரி, ரைட்டு. அப்போ இங்கே என்ன வரும்? 2x மைனஸ் 3y.
சரி ரைட்டு. அடுத்து முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள், 2x² மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எது சார் காமனாக இருக்கலாம்னா எக்ஸு காமனாக இருக்கலாமாங்க, x² காமனாக எடுக்கலாமா? வேறு எக்ஸை மட்டும் எடுப்போம். 2x மைனஸ் 3y. ஏன் சார் வெறும் எக்ஸ் மட்டும் எடுக்கணும்னா இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால் ரெண்டுலேயுமே எக்ஸை தான் எடுக்க முடியும். ஆனால் மேலே ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கணும். சரி, எல்சிஎம்னு எல்லாமே காமனாக எழுதணும்ல, அதாவது சேமாக இருக்கோ இல்லையோ என்ன பண்ணிடணும், எல்லாமே எழுதிடணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2³ இங்கே என்ன இருக்குது, x² எழுதுங்க. 2³ x². ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, சேம் வேர்டு காமனாக இருக்குது. அப்போ அப்படியே எழுதிடுங்க, 2x மைனஸ் 3y. இது இருக்கான்னு பாருங்கள் எங்கேயாச்சும். x³ இது வாய்ப்பு இல்லை. இங்கே 2³ ஒரு சான்ஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள் 2x மைனஸ் 3y இருக்குது, ஆனால் இங்கே ஸ்கொயருக்கு பாருங்களேன். அப்போ இது வராது, இதுவும் வராது. ஆட்டோமேட்டிக் இதே ஆன்சர். சார் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கே சார்னா இங்கே பாருங்கள், இது ஃபார்முலா போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். 2x மைனஸ் 3y இன்ட்டு x², 4x², அப்புறம் xy வருமா, 6xy போட்டுக்கலாமா, ப்ளஸ் 9y². இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டைம் இங்கே வரும். அதனால் இப்படி ஈஸியாக பார்த்துருங்க, இப்படி பார்த்தாலே பாதி ஸ்டெப் குறைச்சிடலாம். சரிங்க, இதுக்கு ஆன்சர் சி தான். அடுத்து பாருங்கள், பிரின்சிபல் பிகம். அப்போது பிரின்சிபல் தான் இப்படி மாறுது, அப்போ இது அமௌண்ட்டாக இருக்கும். சரிங்களா? 10,050, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, பிரின்சிபல் கேட்குறாங்களா, இந்த நம்ம ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாங்க. 6,700 6,700 இன்ட்டு 10 இன்ட்டு 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல். 50 67 67 50 5 வச்சுக்கலாம். 5 35 தானே, 35 மீதி 3, 6 5 30ங்க, 33. இங்கே 0க்கு 0, அப்போது 3 3 5 0. அதை விட என்ன ஆட் பண்ணணும், பிரின்சிபல் ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணுங்க. 0 0 7 6. இப்போ 0 5 0. இங்கே என்ன வரும், 9 10 10,050. அப்போ அமௌண்ட் வந்துடுச்சு. பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ரெண்டையுமே ஆட் பண்ணால் அமௌண்ட் கிடச்சிரும். அப்போது ஆன்சர் ஈஸி. இதே மாதிரி ஈஸியாக இருக்கிற சம் எல்லாமே ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? எப்பவுமே சரிங்க, உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் ஆப்ஷன் வச்சு வேகமாக ட்ரை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 7,200ங்க. இது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இது என்ன கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ எஸ்ஐ அதே ஃபார்முலா தானே, அது PNR/100. சரியாங்க? பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 7,200 7,200 இன்ட்டு இதை ரவுண்ட் பண்ணுங்கள். 12 இன்ட்டு 4 எவ்வளோங்க, 48. மேலே 3 ஆட் பண்ணால் 51. 51/4. இங்கே மந்தில் இருக்குது சார், அப்போது இயரை மாற்றணும். அப்போ 9/12. அப்போ 9/12. இங்கிட்ட ஒரு 100 போட்டுக்கலாமா, 100. இங்கே பாருங்க, 2 0 2 0 கேன்சல் ஆச்சா, கேன்சல் ஆச்சு. இப்போது 4 டைம் அடிங்க. 1 4s are 4. பேலன்ஸ் என்ன வரும், 3 வருமா. இங்கே 8 டைம் அடிக்கலாமா, ஏன்னா 4 8 32. இப்போது இங்கே அடிங்க, மேலே 3 டைம், இங்கே 4 டைம். இப்போது இங்கே அடிக்கலாமா, 9 டைம் அடிக்கலாம் 2 டேபிளில், இங்கே 2 டைம் அடிக்கலாம். இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 51 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 51 பாருங்கள், 51 9 9 45. இப்போ 3 டைம் ட்ரை பண்ணுங்கள். 7 2 15 15ங்க. இங்கே 2 7 வரும், அகைன் 1 12 13. அப்போ 13 7 7/2 அடிங்க. 6 டைம் அடிக்கலாமாங்க, 6. பேலன்ஸ் 1 வரும். 8 டைம் அடிக்கலாம், 16. பேலன்ஸ் 1. திருப்பி 8 அடிக்கலாம், பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சா இங்கே 0 வரும், 5. அப்போ 6 8 8.5 688.5 ஆன்சர். இவ்வளோதான். அடுத்து பாருங்க, அங்கே ஃப்ரஸ்டம் சம்மா. ஹைட்டு வந்து 45 சென்டிமீட்டரா, கேபிட்டல் ஆர் 28, ஸ்மால் ஆர் 7 சென்டிமீட்டர், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. எப்போவுமே சரி, மென்சுரேஷன் கண்டிப்பாக என்ன இருக்கும், நமக்கு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டாவே முக்கால்வாசி சம் ஈஸி.
ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது, நான் ஒரு வீடியோ போடுறேங்க ஃபார்முலா தனியாக மென்சுரேஷன் மட்டும், அது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ வந்திருக்கும் சரிங்களா. என்னதுன்னா மைங்கோலி தமிழில் வந்து நம்ம கஷ்டமானது வந்து மைங்கோலி வந்து சொற்கள் கஷ்டமாக இருக்கும், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ நடத்தி போட்டிருக்கேன், அது பாருங்கள். இன்றைக்கி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பார்த்துருங்க ஓகேவா. சரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் ஃபார்முலா தெரியணும். அதாவது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன சார் கேட்டிங்கன்னா 1/3 πh. சரியாங்க, இப்படி எழுதிட்டு இங்கே என்ன எழுதணும் r² + ஸ்மால் r² + கேபிட்டல் R ஸ்மால் r, இவ்வளோ தான். நான் இது எப்படி படிக்கலான்ட்டு ஒரு ஃபார்முலா போடுறேன் ஈஸியாக இருக்க மாதிரி சரிங்களா. இப்போ ஆன்சர் போடுங்க. அதே 1/3 22/7 ஹைட் எவ்வளோங்க 45 பார்த்தோமா 45 28² + 7² + 28 × 7. இது எப்படி சார்னா நம்ம தான் பார்த்தோம்னாங்க r28 ஸ்மால் r7 அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. இங்கே அடிங்க 3 டேபிளில் 3 15 எவ்வளோ 45, அப்போ 22 × 15/7 28² எவ்வளோங்க 784 சரிங்களா. 28² 784 49 7²னா 28 7 எவ்வளோங்க வரும் 56 6 5 வரும் 14 19 சரிங்க. அப்போது 7 8 4 அதோட 196 பண்ணுங்க 0 8 1 9 அதோட 49 9 2 10 10 29. அப்போ 22 × 15/7 × 10 29 7 அடிக்கலாம், 1 டைம் அடிங்க பேலன்ஸ் 3 வரும், 4 டைம் வச்சு 28 வரும், பேலன்ஸ் 4 வரும் 7 147. இப்போ 147 22 × 15 × 147 சரிங்க. இங்கே பாருங்களேன் 2 5 எவ்வளோ 10 10 7 வச்சான வரும், கடைசி 0 இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் 1 1 5 வருது, கடைசி 0 தான் நமக்கு ஆன்சர், அதை வச்சு ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். 22 15 0 10 வருமா 10ங்க 11 2 2 ஓகேவாங்க. அப்போது 0 3 3 அப்போது 147 33 பண்ணுங்க. இங்கே 0க்கு மறந்துடாதீங்க. 1 2 12 14 1 4 திருப்பி அதே வர போகுது 1 4 4 1 5 8 4 அந்த 0க்கு 0 சேர்த்துக்கோங்க. 48 510 இருக்காங்க, 48 510 ஆன்சர் இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள் கியூபிக் எழுதலாம். கியூபுனா நமக்கு A3 தெரியும், 64,000 லிட்டரா, சைடு மட்டும் தான் கேட்குறாங்க. அதை அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க A கியூப் தான் 64,000 லிட்டரில் இருக்கான் சரிங்களா. உங்களுக்கு சைடு A மட்டும் தான் வேணுமா, அது மீட்டரில் வேணுமா, இங்கே லிட்டரில் இருக்குது. எப்படி சார்னா 1000 லிட்ரு 1 மீட்டருங்க, இங்கே 1000 லிட்டருனா 1000 3 0 இருக்கா, அந்த 3 0 அடிச்சிருங்க, இப்போ மீட்டர் 1000. இந்த கியூப் இங்கிட்ட வந்தால் கியூப் ரூட். எப்போ சார் கியூப் மாறும்னா 4 கியூப், 4 கியூப் தான் 64 சரியா. அப்போ A என்ன வரும் 4, இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள் இங்கே டேர்ம் இருக்குது P/Q இருக்குது, ஆனால் இங்கே Q/P இருக்குது. இப்போது இதை நான் மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணிடுங்க ரெசிபோக்கு எடுத்துருங்க. ரெசிபோக்கு எடுத்தால் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், சைன் சேஞ்ச் ஆகுங்க. இங்கே P/Q இருக்குது, ஆனால் இங்கே Q/P இருக்கா, அதை சைனை மாற்றணும். அது இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ மேலே சைன் மாறிடும், இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் ஆயிரும். இப்போ பேஸ் 2 சேம் ஆயிருமா, இங்கே பாருங்கள் போகிறேன் பாருங்கள் P/Q 1 - 3/x இருக்கா, இங்கே என்ன இருக்குது Q/P இருக்கா, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், ரெசிபோக்கெல்லாம் மாற்றுங்க P/Q. அப்படி மாறுறப்போ இங்கே சைன் மாறிடும், -1/2 வந்துடும். பேஸ் 2 சேமாக இருக்கா, பவர் எடுத்துக்கோங்க. 1 - 3x = -1/2 கிராஸ் மல்டிப்ளை. 2 - 6x = -1, -6x = -1 +2 அங்கிட்டு போகிறப்போ -2 -2 -6x = -3. அப்போ x வந்து என்ன வரும் 3/6, ஆன்சர் 1/2. 1/2 அப்போ x வந்து என்னங்க 1/2. சரி பவர் கொடுத்துருக்காங்க. இங்கே 1/2 1ன்னு அர்த்தமா, இது மேலே வந்தால் என்ன ஆகுங்க ப்ளஸ், மேலே வந்தால் மைனஸ். அப்போ 2 இங்கே 1 மேலே வரப்போ என்ன வரும் -1 வரும். 2 × -1 ஆன்சர் இவ்வளோதாங்க.
அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செஸ் போர்டு இருக்கான். ஹவு மெனி ஸ்கொயர் கேட்குறாங்க. மொத்தம் செஸ்ஸில் வந்து 8 கட்டம் இருக்குங்க. சரிங்களா, 1 + 2 அப்படியே எத்தனை வரை இருக்கும், 8 வரை இருக்கும். இவங்க ஸ்கொயர் சொன்னனால ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இது வந்து நம்பர் சீரிஸ் சொல்லுவாங்க. n × n + 1 2n + 1/6. சரியா, இங்கே லாஸ்ட் இருக்குல்ல, இதான் என்னன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ 8 + 1 எவ்வளோ 9 இன்ட்டு 2 8 எவ்வளோ 16 × 17/6 அடிக்கலாமாங்க. 3 டேபிள் 3 3s are 9 3 2s are 6 அகைன் அடிச்சா 4 4 3 எவ்வளோங்க 12 × 17. அப்போது 17 12 எவ்வளோனா அடிங்க 14 1 3 7 1 4 0 1 2 204 இவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, டோட்டல் ஏரியா 14 ஸ்கொயரு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸ்கொயர்னாவே இதாங்க 24 ஸ்கொயர். ஆனால் முன்னாடி எதில் ஆரம்பிச்சு போன சம்மில் 1லேருந்து ஆரம்பித்தோம் ரைட்டா. ஆனால் இங்கே 11 இருக்கா. அப்போது அதை விட என்ன பண்ணணும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போட்டு 10 மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, எனக்கு புரியல சார் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன். இப்போது இங்கே 11லேருந்து ஆரம்பிக்குது ரைட்டா. 11லேருந்து ஆரம்பிக்குது. இது இப்போ எப்பயுமே சரி, நம்பர் சீரிஸ் பொறுத்தவரையும் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் 1லேருந்து போட்டுருங்க. 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு அப்படியே ப்ளஸ் 24 வரையும் போட்டுருங்க. ஓகேவா. இப்போ இதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டாபிக் இருக்குல்ல, இப்போ நம்ம 24 ஸ்கொயர் வரையும் போட்டிருக்கோமா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர் பிரேக்கெட் போட்டுருங்க. இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே என்ன நம்பர் ஆரம்பிக்குது 11. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரையும் மைனஸ் பண்ணுங்கள். 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு அப்படியே ப்ளஸ் 10 ஸ்கொயர் வரையும் பண்ணிடுங்க. அப்போது இந்த டேர்ம் வந்துருச்சா. அதாவது 1லேருந்து 24ல் நான் 1லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும், ஃபஸ்ட்டு 24 இருக்குங்க. அதில் 1 to 24, அதில் நான் 1 to 10 மைனஸ் பண்ணிட்டேன்னா 11 to 24 இருக்கும். அதாவது கொஷினை நான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே எழுதலைங்க. சரிங்களா, இந்த வரணும்னா நான் 1லேருந்து 24ல் 1லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஷின் உள்ள டைம் கிடச்சிடும். ஏன்னா நம்பர் சீரிஸ் 1லேருந்து போகிறது தான் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா 1லேருந்து தான் இருக்குது. அப்போது அதே தான் n × n + 1 2n + 1/6. அப்போ 24 அதோட 25 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 48 49/6 இங்கே மைனஸ் 10 11 22n + 1. அப்போ 20 21/6. இங்கே 7 டைம், இங்கே 2 டைம், அகைன் அடித்தா 5. ஓகேவா. இங்கே அடிங்க 6 4 24. சரிங்களா, உடனே 49 4 பண்ண வேண்டாம், அது கஷ்டம். ஏன்னா 24 4 பண்ணுங்க சார். 24 4 100 சார். ஆமாம், 100 × 49 மைனஸ் 55 × 7. அப்போ 4090. அதாவது 5000க்கு 100 கம்மி, 4900. அதில் 5 டைம் 35 38 கேட்டாங்க. ஓகே, மைனஸ் பண்ணி பாருங்கள். 4900 583 ரைட்டா. 5 டைம் இங்கே 10 இங்கே 9 ஆகும், 1 இங்கே 8 ஆகும், 5 4 5 இருக்கா பாருங்கள். 4515 கரெக்டுங்க. இவ்வளோ தான் ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், 3 ப்ரைம் நம்பராங்க. மறுபடி பண்ணால் 80 தான். அதில் 2 ப்ரைம் நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ணால் 4. அப்போ அந்த 3 நம்பர் என்ன கேட்குறாங்க, ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். இதை ஆட் பண்ணுங்கள். 80 வர பாருங்கள். 30 40 70 80 வருது. ஓகே, இதே பண்ணுங்கள் 80 வரும். இதே பண்ணுங்கள் 67 68 80 70 80 80 வருது. இங்கே 80 வருதுங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி எல்லாமே வருது. செகண்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் 4. இங்கே எது டிஃப்ரென்ஸ் 4 இருக்கா பாருங்கள், வாய்ப்பு இல்லை. இங்கே டிஃப்ரென்ஸ் 4 இருக்கா, டிஃப்ரென்ஸ் 4 இல்லை. அப்போ இது ஆன்சர் இல்லை. இதிலே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 4 இருக்கா, இங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இல்லை. ஏன்னா 31 47 எங்கே டிஃப்ரென்ஸ் வரும், 4 இல்லை. இங்கே பாருங்கள் 37 41 டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4 வருது. ஓகேவா, அப்போது பி த ஆன்சர்.
இங்கே பாருங்கள் இந்த டேர்ம் ஜிசிடி கேட்குறாங்க சரிங்களா. ஜிசிடி ஹச்சிஎஃப் எல்லாம் ஒரே டைப் தான். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 இதில் எது காமன் எடுக்க முடியும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுங்க, அப்போ எக்ஸ் இருக்கோ -1 ப்ளஸ் 1 காமன் எடுங்க எக்ஸ் -1. அப்போ ரெண்டுலே காமனாக இருக்க டேர்ம் எக்ஸ் -1. பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மாற்றியாச்சு. செகண்ட் டைம் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் பவர் 4 -1. இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு -1 ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு. இது எப்படி மாற்றலாம், எக்ஸ் ஸ்கொயர் -1 இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1. சரியாங்க. இப்போது இதே பெருசாக எழுதலாமா, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் -1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1. இது எல்சிஎஃப் கிடையாது, எல்சிஎம் கிடையாது, ஹச்சிஎஃப். அது ஜிசிடி சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் -1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் -1 இருக்குது. அப்போது எக்ஸ் -1 ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி கரெக்டு. சரியா, இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள் எல்சிஎம் வந்து 3 9 தான். 3 9 தான். இதுக்கு எல்சிஎம் என்ன ஆகுது தான், எல்சிஎம் வந்து 9 வருதுங்கிறாங்க. அப்போ ஹச்சிஎஃப் என்ன கேட்குறாங்க, ஈஸியான டாபிக். இப்போ 3 போடுங்க 1 3, இங்கே 3. அப்போ 3 தான் ஆன்சர். இங்கே பாருங்கள் ஒய் இஸ்டா 36 சீக்வல் 2 இஸ்டு எக்ஸா சீக்வல்டா 8 இஸ்டு 12. நீங்கள் ஃபஸ்ட் இது என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஒய் என்ன கேட்குறாங்க. அப்போ அது இந்த ஒய் என்ன எக்ஸ் என்ன கேட்குறாங்க, கலர் மாற்றி ட்ரை பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம் சரிங்களா. இந்த ப்ரொப்போஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் பண்ணுங்கள் 2 × 12. செகண்ட் தேர்டு பண்ணுங்கள் 8x. இங்கே அடிங்க 4 டைம் அடிக்கலாமா, அகைன் அடித்தா 3. அப்போ எக்ஸ் எவ்வளோங்க 3. அப்போ ஆன்சர் இங்கே 3. இப்போது இந்த செட் எடுங்க, இந்த செட் ஓகேவா. ஒய் இஸ்ட்டு 36 சீக்வல் டு 2 இஸ்ட்டு 3. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் 3y 36 × 2 அடித்தா 12. 12 2 எவ்வளோங்க 24. அப்போ ஒய் வந்து எவ்வளோ 24. ஆன்சர் 3,24 இருக்காங்க. பி ஆன்சர் கரெக்டு. அடுத்து பாருங்கள் 782 ரூபாய் டிவைட் பண்ணுறாங்க 3 பார்ட்டாக இந்த ப்ரொபோர்ஷனலில். சரியா, அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 1/2 2/3 3/4. எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோங்க வரும், 12 தானே எல்சிஎம்மு. எல்சிஎம் 12. அப்போது மேலும் கீழே என்ன பண்ணலாம், 6ஆல் பண்ணலாமா, 6/12 வரும். இங்கே 4ஆல் பண்ணலாமா, 8/12 வருமா. இங்கே 3ஆல் பண்ணலாமா மேலும் கீழேயும். அப்போ 9/12 வருமா. அப்போ மேலே உள்ளதான் நமக்கு தேவை. எடுங்க, ஃபஸ்ட்டு 6 பங்கு, அடுத்து 8 பங்கு, அடுத்து 9 பங்கு. அப்போ டோட்டல் பங்கு எவ்வளோ 15 23 பங்கு. டோட்டல் 23. அதில் ஃபஸ்ட்டு பங்கு என்ன கேட்குறாங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பங்கு தான் 6. டோட்டல் பங்கு 23 இன்டூ சைடில் என்ன பண்ணுவோம் 782. சரிங்க, எத்தனை டைம் வரும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணிட்டோம்னாவே ஆன்சர் முக்கால்வாசி ஆன்சர் வந்துடலாம். சரிங்க, 23 பண்ணால் என்னங்க வருங்க 9 6. இது ஈஸியாக போடலாம். 23 ஸ்கொயர் வச்சுக்கோங்க. 04 09 6 6 போட்டாச்சு. 6 12 1 2 9 2 5 529 வருது. அப்போது 10 வாட்டி போட்டால் 230 வரும். 30 வாட்டி போட்டால் 23 3 9 6 32 ட்ரை பண்ணலாமாங்க. 31 வராது, ஏன்னா கொஞ்சம் தான் ஆட் ஆகி வரும். 32 சார் 33 ட்ரை பண்ணுவோம். 23 33 அதில் 9 வருது, வாய்ப்பு இல்லை. 2 போட்டால் 6 4 ட்ரை பண்ணுங்கள். 34 எல்லாம் 2 வரும். 2 1 8 9 9 6 2 18 1 ஆன்சர் வந்துச்சுங்க. அப்போ அடித்தா 34. இப்போ 34 6 பண்ணுங்க 6
6 4 24 2 18 20 204. இதே ஆன்சர் மேலே 204 பார்த்தோம் நினைக்கிறேன். ஆன்சர் 204. அடுத்து பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா 1000 ரூபாயாம். சரியா? எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷமா? அப்போ 110 போட்டிருக்கோம். ஏன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. 110/100. இங்கே திருப்பி 110/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். சரிங்களா? இந்த ஒரு ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல். இந்த ஒரு ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல். சரியாங்க? 11 எவ்வளோங்க? நமக்கு தெரியும் 121. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. சரியா? அந்த ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது அமௌண்ட்டு. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய். என்ன கேட்குறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. மைனஸ் பண்ணுங்க. 1210 இல்லை, 1000 போச்சுன்னா 210. ஆன்சர் 210 இருக்கா பாருங்க. 210. அடுத்து பாருங்க டவுன் பாப்புலேஷனா இன்க்ரீஸ் ஆகுதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க பாருங்க. 2018. அப்போது 2 3 8 7 6 5 இது 6% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ 2018 இன்னும் 2 வருஷம். அப்போது 106 எத்தனை வாட்டி எழுதணும்? 2 வாட்டி எழுதணும். சரி, இப்போது இது மறுபடியும் பண்ணணும். ஃபஸ்ட்டு 106 ஸ்கொயர் போடுங்க. 106 ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 3 8 7 6 5 106 ஸ்கொயர் வந்து என்னன்னா 11 236 சொல்லுவாங்க. சரியா? 11 236 பை 4 ஜீரோ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணுங்க. சரி ரைட்டுங்க. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இப்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஏ வந்து ஒரு வேளை 10 நாள், பி வந்து 15 நாள். 2 பேர் சேர்ந்து செஞ்சால் செய்வாங்க 30 LCM. இங்கே 3 டைம், இங்கே 2 டைம். ஏ மட்டும் எவ்வளோ சம்பளம் வாங்குவார் கேட்குறாங்க. ஏ எவ்வளோ சம்பளம்? ஏ பக்கத்தில் எனக்கு பாருங்கள் 3. டோட்டல் எனக்கு பாருங்கள் 3 2 5 இன்ட்டு எவ்வளோ சம்பளம்? 2 லட்ச ரூபாயா? அடிங்க 4 4 ஜீரோ பண்ணுங்க. 12 4 ஜீரோ. 12 4 ஜீரோ இருக்கா பாருங்கள். 12 4 ஜீரோ. ஆன்சர் பாருங்கள் 12 4 ஜீரோ. அவ்வளோதான். அடுத்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 12 நாள் வேலை பார்க்குறாங்க. பியும் சியும் சேர்ந்து ஒரு 15 நாள். சியும் ஏவும் சேர்ந்து ஒரு 20 நாள். 2 பேர் சேர்ந்து செஞ்சால் பாருங்களேன். ஏவே எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 இருக்குது, பி 2 இருக்குது, சி 2 இருக்குது. அப்புறம் எல்லாமே 2 2 இருக்கனால 2 டைமை காமன் எடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. எல்சிஎம் என்ன சார் வரும்னா 60 வருங்க. அப்போ 60 கீழே போடுங்க. அப்போ இங்கே எத்தனை டைம் வரும்? இங்கே 5 டைம் வரும், இங்கே 4 டைம் வரும், இங்கே 3 டைம் வரும். 5 4 3 எவ்வளோங்க? 9 12 12 இன்ட்டு இந்த மல்டிப்ளை 2 இங்கிட்டு வரப்போ 1/2 மாறுமா? அடிங்க 5 டைம் வருமா? 5 2 எவ்வளோங்க? 10. அப்படியே எடுத்துருங்க 10. ஆன்சர் 10 நாள். இவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, இதில் இது நாட் ஃபிட் கேட்குறாங்க. 3 6 9 12 15 கரெக்டு. 22 21 20 19 18 ஆல்ஃபபெட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. 1 5 இப்போ நம்பர் மட்டும் பார்ப்போம். 5 1 5 9 15 17. ஏன்னா ஆல்ஃபபெட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, செட்டாக இருக்குது. ஏன்னா ஒன்று எப்படின்னா 3 டேபிள் போகுது. எப்படின்னா 3 6 9 12 15 போகிறாங்க. பக்கத்தில் உள்ள ஆல்ஃபபெட் வந்து என்ன இருக்குன்னா 22 21 20 19 18 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்பர் செக் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 4. டிஃப்ரென்ஸ் 4. இங்கே டிஃப்ரென்ஸ் 6. டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இந்த இடத்துல லாஜிக் அடி வாங்குது. ஒருவேளை இங்கே 4 வச்சு போடுங்க, வருதான் பார்ப்போம். 4 9 4 எவ்வளோங்க? 13. 13 4 போட்டால் 17. அப்போ இங்கே 13 வந்துருக்கணும். அப்போது இதுதான் தப்பு. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள், ப்ளஸ்னா ஏக்கா, மைனஸ்னா பிக்கா, மல்டிப்ளைனா சிக்கா, டிவைட்னா டிக்கா. அப்போது 4 பிக்கு பதில் என்னங்க போடலாம்? -3. சிக்கு பதில் என்ன போடலாம் பாருங்கள்? மல்டிப்ளை 5. ஏக்கு பதிலாக ப்ளஸ் 30. டினா டிவைடா 2 அடித்தா 15. மல்டிப்ளை பண்ணுங்கள்.
இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே -15 இருக்குது, 4 இருக்குது. இது அப்படியே கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் நான் பாருங்கள் 4. ஆன்சர் 4. இவ்வளோ தான். டேர்ம் இருக்கு பாருங்கள். 10 டேர்மு 14 ஏபியா 8/11 a + 9d a + 13d 8/11 வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11a + 99d 8a + 4 2 10 104d. ஏவங்க அமுச்சு விடுங்க. 3a வருமா? இது இங்கே அமுச்சு விடுங்க. 5d வருமா? அப்போ ஏ என்ன பாருங்க, ஏ வந்து 5/3. இங்கே பாருங்க, ஏ வந்து 5/3dன்னு வருது. ரைட்டு. கொஷின் என்ன கேட்குறாங்க? 6 மற்றும் 16 உறுப்பு என்ன கேட்குறாங்களா? அதோட ரேஷியோ கேட்குறாங்களா? மேலே போங்க. ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ a + 6னா ஃபார்முலா என்னங்க? ஃபார்முலா Tn = a + n-1dயா. இங்கே என்ன பவர் இருக்கோ இங்கே ஒன்று மைனஸ் பண்ணி தான் வரும். இங்கே 6னா a + 5d வரும். 16னா a + 15dன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது? 5/3d + 5d / 5/3d + 15d. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3 எவ்வளோங்க? 15. 15 + 5 எவ்வளோ? 20d/3. இங்கே 45 50d/3. மேலே எசிபோக்கு எடுங்க. 20d/3 × 3/50d. 3க்கு 3 கேன்சல், டிக்கு டி கேன்சல், 0க்கு 0 கேன்சல். ஆன்சர் 2/5. ஆன்சர் நாங்கள் 2/5. ரேஷியோ எழுதுனா 2:5. ஆன்சர் கரெக்டா? கரெக்டுங்க. 2:5 தான். இங்கே பாருங்கள், இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். 1/2 பர்சன்டேஜ்னா 1/100 × 200. சரிங்களா? 0க்கு 0 கேன்சல், 2க்கு 2 கேன்சல். ஆன்சர் 1 × 1 1. ஆன்சர் 1. இங்கே HCF கேட்குறாங்களா? இப்படி கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்குது. HCF கேட்குறாங்கன்னா HCF / LCM. மேலே உள்ளதுக்கெல்லாம் HCF எடுக்கணும், கீழே உள்ளதுக்கு எல்லாமே LCM எடுக்கணும்.